ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஸ்ரீபார்த்தசாரத்ய வேஷம் பீதவஸ்திராதிபூஷம் பஜே பக்தபோஷம் ஸ்ரீகைரவிந்யாஸ் சுதீரே பத்மநேத்ரம் பவித்ரம் புராரே சுமித்ரம் சந்திராபவத்ரம் சுதோத்ரம் ருக்மணி சத்யபாம சமாஸ்லிஷ்டகாத்ரம் ஸ்ரீபார்த்தசாரத்ய வேஷமோ. நலந்தரும் நாராயணியத்தினுடைய 19வது தசகத்தில பிரதேதசுக்களுக்கு பிரம்மா பரம அனுகிரகம் பண்ற வைபவங்களை எல்லாம் நாராயண பட்டத்திரி தொடர்ந்து இருக்காரு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்தில் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலும் உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அலத்துறை எனும் சிறிய கிராமம் உத்திரமேரூரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்திலேயும் காரணி மண்டபத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபாலனுடைய திருக்கோயிலிலே இதோ நாம் இப்போது பார்த்தசாரதி பெருமாளாக கண்ணனுடைய உற்சவ மூர்த்தியை இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக சிறிய மூர்த்தியானாலும் கீர்த்தி பெரியது என்று சொல்வது போல சிறிய திருமேனியிலே அழகாக எம்பெருமான் நின்ற திருக்கோலத்திலே பார்த்த சாரதியாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். சிறிய மூர்த்தி, ஆனால் இயற்கையாகவே அமைந்த ரேகைகளுடன் கூடிய அபயஹஸ்தத்தோடு மற்றொரு திருக்கையிலே கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை என்ற ஆழ்வாருடைய பாசுரத்தை ஞாபகப்படுத்தும்படி கோலை கையிலே கொண்டு அதை பூமியிலே ஊன்றிக் கொண்டு இடது கோயில் கோலையே அழகான புல்லாங்குழல் போலவும் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கம்பீரமான ஒரு உருவத்திலே நமக்கு திவ்ய தரிசனம். கருணையான முகம், அதிலே சாந்தம் தவழக்கூடிய ஒரு திருமுகமாக நீண்ட நாசியோடும் அழகிய கண்களை திறந்து கொண்டு நேத்திர சேவையும் கழுத்திலே அணிவிக்கப்பட்ட லக்ஷ்மி பதக்கத்துடன் நமக்கு பார்த்தசாரதி திவ்யமான சேவையை தந்து அருளிக் கொண்டிருக்கின்றான். 4 திருக்கரங்களிலே சங்கு சக்கரம் 2 திருக்கரங்களிலே மின்னவும் மற்றொன்று ஏற்கனவே நாம் அனுபவித்தது போல அபயகஸ்தமாகவும் மற்றொன்று கோல் கையில் கொண்டு இருந்தாலும் மாலைகளையும் தான் சார்த்திக் கொண்டு எம்பெருமான் திவ்ய ரூபத்தோடு கருணை தவழக்கூடிய திருமுகத்தோடு திருவடியிலிருந்து திருமுடி வரை என்னை சரணடைந்து விடுங்கள் என்று கீதையிலே தான் உபதேசித்ததை இங்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு நமக்கு அளிக்கக்கூடிய கம்பீரமான சேவை. ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியாரானவள் நின்ற திருக்கோலத்திலே இதோ கிரீடத்துடனும் இடது திருக்கரத்திலே தாமரையுடனும் திருமாங்கல்யத்துடனும் கண்ணை திறந்து கொண்டும் நமக்கு சேவையை அளிக்கின்றாள். மற்றொரு புறத்திலே பூமாதேவி நாச்சியார் ஆனவள் சிகப்பு வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே வலது கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத பார்த்தசாரதி பெருமாளுடன் இந்த திருக்கோயிலிலே கோதை நாச்சியாரான ஆண்டாலும் இதோ சிறிய உற்சவ மூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே உயர்ந்த சௌந்தரியத்தோடு நமக்கு காட்சியை அளிக்கின்றாள். வலது கையிலே தாமரை புஷ்பத்தை கோதை பிராட்டியானவள் தாங்கிக் கொண்டிருக்க அழகான திருமுக முகம், இவளுக்கும் திறந்த நேத்திரங்கள், சிறிய கொண்டையை தான் சார்த்திக் கொண்டு கோவிந்தனுக்கு ஏற்ற ஒரு கோதையாக இங்கு நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க இவர்களுடைய தரிசனத்தோடு இதோ பிரதேசசுக்கள் அடையக்கூடிய பாக்கியம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாராயணீயத்தின் 19வது தசகத்தின் 9வது ஸ்லோகத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். ததஸ்யதே பூதலரோ திரஸ்தரு கிருதாதகல்தோ திருகினேன வாரிதாக திருமைஸ்ய தத்தம் தனயம் அவாப்யதம் தொதுக்த காலம் சுகினோபிரேமிரே. காடு முழுக்க பூமியை ஆக்கிரமிச்சிருந்ததுனால காட்டை அழிக்க ஆரம்பிச்சான். கண்கள்ல கோபத்தை வரவழைச்சுண்டு பிரதேசத்துக்கள் காடையே எரிக்க பிரம்மா அங்கேருந்து ஓடி வந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமத்தை பண்ணலாமா? உங்களுக்கு இந்த ஒரு சிந்தை வரலாமா? வள்ளுவர் அதைத்தான சொன்னார், தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க
தான் பிறிது இன்னுயிர் நீக்கும் வினை கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணாய் கூற்று. நாம இந்த கொல்லாமை ஒரு உயிர்களுக்கு கூட ஒரு மரத்துக்கு கூட தீங்கு விளைவிக்கணும் அப்படின்னு நினைக்காம இருந்தோம்னா யமன் கூட நம்ம கிட்டக்க வரத்துக்கு பயப்படுவானா. நம்முடைய உயிர் போல ஒரு மரங்களுடைய உயிரை கூட நம்ம பார்க்கணும்னு பிரம்மாவனுடைய ஒரு உபதேசம் இருக்கு. அதைத்தானே நாமளும் இப்ப மரங்களை வளர்ப்போம், மரங்களை காப்போம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது அப்பவே பிரம்மா வந்து பிரத்யேகர்களுக்கு உபதேசம் பண்ணாராம். அதனால அதுகளுக்கு கூட உயிர் உண்டு. நீங்க சரித்திரங்களை கேள்விப்பட்டது இல்லையா? அதனால விட்டுடுங்கோன்னு சொல்லி பிரம்மா உபதேசத்தை பண்ணார். பிரத்யேகர்கள் சொன்னா விட்டுடலாம். இப்படி பூமி முழுக்க இவா கர்வத்தோட ஆக்கிரமிச்சிருந்தா நடமாட்டமே இல்லாத போயிடுறதே, வாழ்க்கையினுடைய இயக்கமே இல்லையே, அதற்காகத்தான் அழிக்க ஆரம்பிச்சோன்னு உடனே காட்டு வனதேவதையை கூட்டு அவர்களையும் சமாதானம் பண்ணி பூமி இருப்பதற்காக இடத்தை ஒதுக்கி குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த மரங்களை இருக்க சொல்லி பிரம்மா இவர்களுக்குள்ள உண்டான ஒரு பெரிய தகராறை சரி பண்ணார். அப்ப பிரம்மா சொன்னார், நான் சொன்ன உடனே கேட்டுட்டு இந்த பிரதேசங்கள் வந்து உன்னை அழிக்கிறத நிறுத்திட்டா, அதனால உனக்கு ஒரு வாரிசின்னு ஒரு பொண்ணு இருக்காளோனோ அந்த பொண்ணு இவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்ல அடுத்த க்ஷணமே இது பகவானுடைய வாக்கு தானே, அந்த வாக்குக்காகத்தான் இவ்வளவு லீலைகளையும் நடத்தி இருக்க நீன்னு குருவாயூரப்பனிடத்துல நாராயண பட்டத்திரி சொல்றார். வாரிசிய பிரம்மதேவனே இருந்து தன் முன்னாடி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொன்னார், அரக்கிதழ் முலரி மேலோர் அரசர் பால் நன்னிஞால பரப்பெலாம் புறப்பீர் நீர் பதின்மரு கோடலாகும் தருக்குலம் வளர்த்த தெய்வ தாமரை முகத்தினாலை விருப்புற மனத்தீர் என்ன வேட்டனர் என்பமல் நோம். அப்ப அவளை கல்யாணம் பண்ணிண்டு தக்ஷன்ற பிள்ளையும் அவர்களுக்கு பிறந்தான். பகவான் கொடுத்த வாக்குப்படி குருவாயூரப்பா 10 லட்சம் வருஷங்கள் இவர்கள் குடும்பத்தை நடத்தினா. அந்த வருஷம் பூர்த்தியான உடனே தக்ஷனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சு ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு காட்டை அடைஞ்சு மோட்சத்தை அடைவதற்காக இவர்கள் அத்தனை பேருமா மறுபடியும் கிளம்பி காட்டை நோக்கி போனாலாமேன்னு இந்த சரித்திரத்தை முடிவுக்கு கொண்டு வரார் நாராயண பட்டத்திரி. 19வது தசகத்தினுடைய 9வது ஸ்லோகமும் முடியறது. அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, பூ உலகை அடைந்தவர்கள் அடர்ந்து மறைந்திருந்திட்ட மரங்கள் தம்மை ஓவலிலா கொடுமையினால் கோபத்தால் எரித்திடவே உருத்த காலை சேவையுள பிரம்மனவள் தடுத்த அவரை செய்யாமல் செய்தாரங்கே அவளுடன் நம்மரங்கள் அழித்திட்ட பெண்ணுடனே அநேக நாள் வாழ்ந்தாரன்றோம் அப்படின்னு இந்த சரித்திரத்தை முடிச்சவர். தசகத்தினுடைய கடைசி ஸ்லோகம் 19வது தசகத்தினுடைய 10வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். அவப்யதக்ஷஸ்ய சுதம் கிருதத்வரா பிராச்சேதசோ நாரதலப்தயா தியா அவா புராணந்த பதம் ததா விதகா த்வமீச பாதாலய நாதபாகிமோ. தசகத்தினுடைய பூர்த்திக்கு வந்துட்டார் நாராயண பட்டத்திரி. இந்த பிரதேசங்கள் கல்யாணம் நடத்தி குருவாயூரப்பா தக்ஷணை பெற்று தக்ஷனுக்கு சிவன் மூலமாக ஏற்கனவே இருந்த பாவத்தை இவர்களிடத்துல பிறவி எடுத்ததனால நீக்கி அவனை ஒரு சிவபக்தனாக மாற்றி ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அத்தனை பேருமா கிளம்பி பிராச்சேதசோ நாரதலப்தயாதியா காட்டுல போய் யாகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். அப்ப என்ன பண்ணார், நாரதர் அங்கேருந்து வந்தார். மறுபடியும் யாகம் யஜ்யம்னு உங்க அப்பா மாதிரி பண்ணிட்டு எதுக்காக காமிய கர்மாக்கள்லாம் ஈடுபடுறேன், பகவான் மகாவிஷ்ணுவை காட்டிலேயே உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க, அவர்தான் உங்களுக்கு இந்த 10 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் மோட்சத்தை கொடுக்கிறேன், சாயுஜ்ய பதவியை கொடுக்கிறேன்னு சொன்னாரே. அதனால உங்க தியானம் தேவதைகளான இந்திரன் முதலியவர்களுக்கு பண்ணக்கூடிய யாகமோ யஜ்யமோ கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு திருமாலையே தியானம் பண்ணுங்க. அவாப்யதக்ஷஸ்ய சுதம் கிருதத்வரா பிரதேதசோ நாரத லப்ததியா. அந்த நாரதர் வந்து உபதேசத்தை குருவாயூரப்பா பண்ணாராமே, திருமால தியானம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்ல, ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, வேர்ல விடக்கூடிய ஒரு நீரானது மரம் முழுவதும் வியாபிச்சிருக்கு.
மரங்களுடைய ஒரு சம்பந்தத்தை உண்டாக்கி அவர்களுடைய பெண்ணை மறந்துட்டு அவளையும் அழைச்சிட்டு வந்து இப்ப மோட்சத்துக்கு போறதுக்காக நீங்க பண்ண வேண்டிய காரியம் யாகம் இல்ல, நீங்க பண்ண வேண்டியது தவம். விரிதரு தன் புனல் வேரில் பெய்திடில் மரணலாம் தழையுமா போலமாய் விழா முருகுலாம் தன் துழாய் முதல்வர் போற்றிடில் உறவு நீர் உலகலாம் உவக்கும் என்பவே. அதனால மேகம் வானத்திலேந்து மழையை பொழியறது போல பொழியக்கூடியவன் திருமாலான மகாவிஷ்ணு, ஆழிமழை கண்ணான்னு போற்றக்கூடியவன். அவனை தியானம் பண்ணி யதா தரார் மூல நிசேஷனேனே திருப்தியந்தி தஸ்கந்த புஜோபசா காகா பிராணோபகாராஸ்ய யதேந்திரியானமோ ததைவ சர்வார்ஹணமச்சுதோஜ்ய அவா புராணந்த பதல் ததாவித. நல்ல கதியை அடையிற வழிய பாருங்கோன்னு சொன்ன உடனே பிரச்சேதசுக்கள் யாகத்தை நிறுத்தினா நாரதர் சொன்ன உத்தமமான ஒரு மார்க்கத்தை அடைஞ்சு அந்த மார்க்கத்துல பகவானான மகாவிஷ்ணுவையே பல வருஷ காலங்கள் தியானம் பண்ணி அவ மோட்சத்தை அடையறா. சாமி சாயுஜ்ய பதவியை கொடுக்கிறாரா. உயர்ந்த சரித்திரம் பிரச்சேதசுக்களுடைய ஒரு சரித்திரம். அதாவது இதுல என்ன முடியறது, அப்படி பட்டத்திரி முடிக்கிறார் அப்படின்னு சொன்னா ஸ்வயம்பு மனு. அந்த ஸ்வயம்பு மனுவுக்கு 2 பிள்ளைகள், உத்தானபாதன் ஒருத்தன், பிரியவர்தன் ஒருத்தன். பிரியவர்தன் பெரியவன், உத்தானபாதன் சிறியவன். உத்தானபாதன் தம்பியா இருந்தா கூட அவன் பிள்ளையா துருவன் பிறந்ததுனால முதல்ல அவன் கதையை எடுத்துட்டு சொல்ல ஆரம்பிச்சான். அந்த உத்தானபாதனுடைய வம்சத்துல துருவனுடைய சரித்திரத்தை கேட்டோம், வேணனுடைய கதையை கேட்டோம், கொடுமையா இருந்தான்னு. அந்த வேணனுடைய கொடுமையை நீக்கிறதுக்காக மகாவிஷ்ணுவே பிருதுவாக வந்து பிறந்தார்னு அந்த கதையை கேட்டோம். பிருதுவுக்கு பிராச்சீன பர்கஸ்னு ஒரு பிள்ளை, அவளுக்கு அப்புறம் இந்த பிரச்சேதஸ். இவ குருவாயூர் நாராயண சரஸ்ல பெரிய தவத்தை பண்ணி மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகத்தை அடைஞ்சு ருத்ரகீதையை ஜபிச்சு இவெல்லாம் வந்து நல்ல கதியை அடைஞ்சான்னு ஒரு வம்சத்தோட கதையை முடிச்சவர். அடுத்த தசகத்துல பிரியவர்தன் மூத்தவனான அவனுடைய வம்சம், அவனுடைய வம்சத்துல ரிஷபதேவனாக மகாவிஷ்ணு வந்து பிறக்க போற சரித்திரங்களை எல்லாம் சொல்ல போறாராம். அந்த ஒரு பிரதேசத்துக்களுடைய சரித்திரத்தோட அந்த உத்தானபாதன் அவனுடைய வம்சத்தினுடைய சரித்திரத்தை முடிச்சு பலஸ்ருதியும் சொல்றார், செவ்வை சூடுவார் பலஸ்ருதி சொல்றார். இந்த கதையை, இந்த வம்சத்தோட பெருமையை யாரெல்லாம் பக்தி ஸ்ரத்தையோட கேட்டிருக்காளோ பெரும்புகழ் சேர் பிரசேத பெயர் பொருந்திய பதிமருத்தம் பொருவில் மாக்கதை தெரிந்துர மொழிபவர் செவியில் மாந்துவோர், மொழிபவர் செவியில் மாந்துவோர் அரும் பெறல் நலம் நுகர்ந்து அடைவர் முக்தியே. சொன்னவா கேட்டவா பக்தி ஸ்ரத்தையோட எல்லாருக்கும் பகவானுடைய அனுகிரகம் பூலோகத்துல இருக்கிற வரைக்கும் நலம் பல பெறுவோமா, அப்புறம் நமக்கு மோட்ச சாம்ராஜ்யம் கிடைக்கும்னு சொல்லி செவ்வை சூடுவார் மாத்திரம் இல்ல, பட்டத்திரியும் இந்த ஸ்லோகத்தையும் தசகத்தையும் முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா தக்கனையே பிரதேசகர்கள் புத்தரனாய் அடைந்த பின்பு யாகங்கள் யாவும் செய்தே மிக்க பெரு நாரதர் பால் பெற்றிருந்த ஞானத்தால் பிரம்மானந்த பதவி பெற்றார் தக்கவனே குருவாயூர் தனி கண்ணா காத்தலிக்குள் தகைமை கொண்டோய் புக்கென்னை காப்பது உன் கடமையதாம் பெருமானே. நாராயண பட்டத்திரியும் அப்படித்தான பூர்த்தி பண்றார். தொமி சவாதாலய நாதபாகிமாம். 19வது தசகத்தை முடிச்ச பட்டத்திரி 20வது தசகத்துல பிரியவர்தனுடைய வம்சத்துல ரிஷபதேவனாக மகாவிஷ்ணு அவதரித்ததனுடைய வைபவங்களை எல்லாம் தொடர இருக்கார். எவ்வாறு தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அழிசூர் கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.